நம்ம இன்றைக்கி அட்சய திருதி அன்றைக்கி பார்க்க போகிற கோயில் வந்து திருச்செந்தூர் தாங்க. திருச்செந்தூர் கோயிலை நம்ம அழகாக நம்ம பார்ப்போம். முக்கியமான இடத்த மட்டும் பார்ப்போம். அப்போ நான் உங்களுக்கு பெரிய வீடியோ போடுறேன். இப்போ ஷார்ட்ஸ் மாதிரி நம்ம பார்ப்போமா. இந்த நமக்கு முருகன் கோயிலில் பச்சை சாத்திய திருக்கோலத்தில் அழகாக இருந்தார் முருகப்பெருமான். அவரை நம்ம வணங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம நேராக கடலுக்கு போய் வந்து உதயம் தான் பார்க்க போகிறோம். சூரிய உதயம் பாருங்கள், எவ்வளோ அழகாக சூரிய உதயம் நம்ம இன்றைக்கி அட்சய தேதி அன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணிக்குவோம். திருச்செந்தூர் கடற்கரையில் சூரிய உதயம் தாங்க ரொம்ப முக்கியம். நீங்கள் போன முறை சூரிய உதயம் பாருங்கள், நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்கும். அப்படியே நம்ம சுற்றி பார்க்குறோம். எல்லோரும் கடலை குளிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த கடலோட அந்த கோபுர தரிசனம் பார்க்கும்போது எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இந்த இது வந்து நாழிக்கிணறுக்கு போகிற வழி. இப்போ நாழிக்கிணறுக்கெலாம் அலௌடு கிடையாது, அங்கே வந்து கட்டடம் கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு இடத்த ட்ரம்மில் நாழிக்கலந்து தண்ணி எடுத்து ஒரு ட்ரம்மில் செட் பண்ணி அதில் இருந்தால் எல்லாருக்கும் வந்து ஊற்றிட்டு இருக்காங்க. நம்ம அப்படியே நம்ம கடற்கரையை ஒரு தரிசனம் பண்ணிக்கிறோம். சூரக சமகாரம் நடக்கும் இந்த கடற்கரை தரிசனம் பண்ணிக்கிட்டு நாழிக்கிணறுக்கு வந்தால் இப்படி தான் ஒரு டென்ட் மாதிரி போட்டிருக்காங்க. வெளியே போர்டு போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து எல்லோரும் வந்து இந்த பெரிய இந்த மாதிரி ட்ரம்மில் அங்கே இந்த நாழிக்கிணறுலேருந்து பம்ப் பண்ணி இந்த ட்ரம்மில் கொண்டாந்து வச்சு 2 கப்பு தான், அதுக்கு மேலே ஊற்ற மாட்டாங்க. இது வந்து அங்கேனா நிறைய ஊற்றுவாங்க, 2 கப்பு மேலே கிடையாது. நான் கொஞ்சம் தண்ணி வாங்கி கையில் வாங்கிட்டு அப்படியே தெளிச்சிக்கிட்டு இந்த அதுக்கு மேலே கொடுக்க மாட்டேன்றாங்க பாரு, 2 கப்பு தான், அதுக்கு மேலே கிடையாது. அதுக்கே நிறைய கூட்டம் லைனாக நிற்கிது. இதுதான் அந்த பம்பிலேருந்து நாழிக்கிணறு தண்ணி வந்துக்கிறது. நாழிக்கிணறு தண்ணீரை அந்த தீர்த்தத்தை அந்த புனித தண்ணீரை நீங்கள் தரிசனம் பண்ணிக்கோங்க. அதனால தான் நான் அதை காட்டிக்கிட்டே இருக்கேன். இன்றைக்கி அட்சய திருதன்னைக்கு எவ்வளோ நல்ல விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் திருப்பி அப்படியே வந்து கடலில் வந்து தரிசனம் பண்ணிக்கலாம். எப்போவுமே வந்து நாழிக்கிணறில் குளிச்சுட்டு கடலில் குளிக்கணும்னுவாங்க. சில பேர் வந்து கடலில் குளிச்சுட்டு நல்ல தண்ணிக்கு போவாங்க. நல்ல தண்ணியில் குளிச்சுட்டு தான் கடலில் குளிக்கணும்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்க. அப்படி நம்ம நேராக கோயிலுக்கு முன்னாடி வந்து நம்ம கோபுர தரிசனம் அழகாக பண்ணிக்கலாம். இது வந்து உள்ளே நுழையிற இடம். இங்கே 100 ரூபா டிக்கெட் கொடுத்தாலும் விஐபி டிக்கெட்டோ இந்த இடத்துல உள்ளே டேரெக்டாக நுழைஞ்சிடுறாங்க. அங்கே சைடில் போனால் தான் உங்களுக்கு தர்ம தரிசனம். இப்போ அழகாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. தர்ம தரிசனத்துக்கு மேலே வந்து ஒரு மேம்பாலம் மாதிரி கட்டி அழகாக வந்துக்கிட்டு இருக்காங்க. கீழே 100 ரூபா டிக்கெட்டு. இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு நீங்கள் வந்து திருச்செந்தூர் போனீங்கன்னா ரொம்ப அழகாக அருமையான திருப்பதி மாதிரி ஆயிருங்க. இதெல்லாம் இந்த வெள்ளம் கட்டடம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இது நடக்கவே முடியாது. இங்கேருந்து உங்களுக்கு காட்டிடு. நம்ம நேராக கோபுர தரிசனம் பண்ணியாச்சு. இங்கேருந்து கருவறை உள்ள குடிமர தரிசனமும் நம்ம பண்ணியாச்சு. வெளியில் வந்தால் முருகருக்கே உடைய பூக்கள் இருக்குது பாருங்கள். செவ்வரளி அவ்வளோ அழகாக முள்ளையும் செவ்வரளியும் பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. அதனால் அந்த பூவெல்லாம் பார்த்து எடுத்துகிட்டே இருந்தேன். அப்புறம் பச்சை சொல்லுவாங்கள்ல மறிக்கொழுந்து, அதுவும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். மறிக்கொழுந்து அரளியிலே வந்து நான் டார்க்கு அரளி, அதுக்கப்புறம் நல்ல சாதாரண நல்ல 2 இருக்கும். இங்கே சாதுக்கள்லாம் இருக்காங்க. இன்றைக்கி நம்ம அட்சய திருதிக்கு நம்ம கருப்பட்டி நம்ம தரிசனம் பண்ணியாச்சு. பண ஓலையை நம்ம தரிசனம் பண்ணியாச்சு. இது தாங்க அங்கே நம்ம வந்து யாராவது வாங்கி கொடுக்குறோம்னா திருப்பதிக்கு போனால் எப்படி லட்டு வாங்கி தரோமோ அதே மாதிரி திருச்செந்தூருக்கு போனால் பச்சை இந்த மாதிரி குபேர கயிறு குங்குமம் அவர் ஃபோட்டோவோட இருக்கும், வாங்கிட்டு போய் கொடுங்க. அதேமாதிரி பால்கோட தரிசனமும் நாங்கள் பண்ணிட்டோம்.